இந்த திரைப்படத்திற்கு இவரை நம்ம டேரக்டர்னு சொல்லலாம், ஹீரோன்னு சொல்லலாம், மியூசிக் டைரக்டர்னு கூட கிட்டத்தட்ட சொல்லலாம், பாடலோடைய லிரிசிஸ்ட்னு சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகிறான். அந்த மாதிரி இந்த ஒரு படத்தில் மட்டுமே இவரோட கான்ட்ரிபியூஷன் ஏராளமாக இருக்குது அப்படி தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சுத்தமாக சினிமா துறையிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா டெபியூ டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில படத்தில் ஒரு சில சின்ன சின்ன ரோல்கள் பண்ணியிருக்காரு. பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் எவர் ஒரு டெபியூ ஹீரோவாக, ஒரு டெபியூ டைரக்டராக ஒரு புது ஸ்டெப் நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுத்து வச்சுருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய கென் அவர்கள் தான். நம்ம கென் அவர்களுடைய யூத் திரைப்படம் மார்ச் 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ராட்வே சினிமாஸில் பார்த்திங்கன்னா 1:30 ஷோ போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா யூத் படத்தினுடைய ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹானஸ்டான ஒப்பீனியன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக நான் பார்த்திங்கன்னா ஸ்பாயிலர் இல்லாமல் முடிஞ்சளவு இந்த ரிவ்யூ சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ கதை என்னென்னாங்க, ஒரு பையன் இருக்கான், படிக்காமல் ஊர் சுற்றிட்டு பொண்ணுங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். அவன் எப்படி வாழ்க்கையில் கடைசியில் திருந்தி படித்து முன்னேறான் அப்படிங்கிறத கதை. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்கூல் பேஸ்டு ஸ்டோரி தான். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா எனர்ஜெட்டிக்காக வைபாக சூப்பராக போகுதுங்க. ஓகேவா? ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா இவர் இந்த திரைப்படத்தில் மியூசிக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் தியேட்டர்ஸில் ஓடி இருக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஜிவி பிரகாஷோட மியூசிக் அவ்வளோ பெரிய ஒரு எனர்ஜி இந்த படத்துக்கு கொடுத்துருக்கு. இந்த படத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 7-8 பாடல்கள் எழுதியிருக்கோங்க. அந்த மாதிரி படம் ஃபுல்லாமே சாங்ஸு எல்லாமே சூப்பராக ஒர்க்காக இருக்குது. பட் இருந்தாலுமே ஃபஸ்ட் ஹாஃப் சாங்ஸ் படத்துக்கோடைய ஃபஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜியை கொண்டு வந்துச்சு அப்படி தான் சொல்லணும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் பேஸ்டு ஃபிலிம் பார்த்திங்கன்னா பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிச்சு ஃபஸ்ட் ஹாஃப் மட்டுமே. ஓகேவா? செகண்ட் ஹாஃபும் அதே ஸ்டைலில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் ரொம்ப அந்த தேவ்தாஸ் கேரக்டராக கொண்டு போய் முடித்தது எனக்கு பார்த்திங்கன்னா ஹானஸ்ட்லி பிடிக்கல அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அதாவது சொல்லுவாங்களே, செய்கிற தப்பு எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் நல்லவனாக காட்டுறது, அந்த மாதிரி காட்டிட்டாங்க. அதை கொஞ்சம் டெக்னிக்கலி கொஞ்சம் நல்லா காட்டியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்துக்கும். பட் இவர் டெபியூ டேரக்டர்னால நம்ம அவருடைய எஃபர்ட்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ டெபியூ டேரக்டர்னால ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும். பட் அப்கமிங் ஃபிலிமில் அவர் கரெக்ட் பண்ணிப்பார் நினைக்கிறேன். ஸோ இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னாங்க, டிராகன் படத்துடைய கதையை நம்ம பார்த்துருப்போம். எல்லா தப்பையும் செஞ்சுருப்பார். காலேஜ் லைஃப்பில், அதுக்கப்புறம் ஒர்க் லைஃப்பில் எல்லா தப்பையும் செஞ்சுருப்பார். செஞ்சுட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த தப்பு எல்லாத்தையும் உணர்ந்து நல்லவனாக மாறுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 80% ஆஃப் த ஆடியன்ஸுக்கு நல்லாவே ஒர்க் ஆகிடுச்சு. 20% ஆஃப் த ஆடியன்ஸ் ஸ்டில் பார்த்திங்கன்னா டிராகன் படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. என்னங்க எல்லா தப்பையும் செஞ்சுட்டு கடைசி இந்த மாதிரி காமிச்சிட்டாங்க, நல்லாவே இல்லைன்னு. பட்டு யூத் பொறுத்தளவு என்னென்னாங்க, அது கரெக்டாக காமிக்கலன்னு எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா தலைவன் பார்த்திங்கன்னா 2 லவ் பண்ணுறாரு. அதை ப்ராப்பராக எழுதியிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளேவும் பார்த்தாலே தெரியுது, சூப்பராக இருந்திருக்கு. கடைசியில் இன்டர்வல் பிளாக்கில் ஒரு ட்விஸ்ட்டெல்லாம் அது பக்காவாக ஒர்க்காக இருக்குது. நம்ம அனிஷ்மா அவங்களோட கேரக்டர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வருது. இவங்களுக்கும் எப்படி லவ் வந்ததுங்கிறதே தெரில. ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாக போச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லவ் பண்ணுற மாதிரி காட்டி அவங்க பிரேக்கப்னு சொன்னாங்க. பட் கடைசியில் ஒரு ஒரு கருத்தோடு முடிச்சிருந்தாங்க. ஸோ முக்கியமாக அந்த எண்டு போர்ஷன்ஸ், அதாவது படத்தோடைய லாஸ்ட் 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்சி ஸ்கூல் கிட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு லெசனாக நம்ம கென் அவர்கள் எடுத்த மாதிரி காட்டியிருந்தாங்க. அந்த எண்டிங் போர்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லா கருத்தியெல்லாம் இருந்துச்சு. ஸ்கூல் லவ்னால் என்ன, லவ்னால் ஆக்சுவலி என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருந்தார். ரொம்ப கிரிஞ்சாக காமிக்காமல் சூப்பராக காட்டியிருந்தார். எனக்கு செகண்ட் ஹாஃப் என்ன தான் பிடிக்கலனாலுமே, செகண்ட் ஹாஃப் பிடிக்கலனா ஒஸ்ட்டு அப்படிலாம் சொல்ல வரல. கம்பேர்ட் டு ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்மி அப்படி தான் சொல்லணும். பட் எனக்கு அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு லாஸ்ட் 20 மினிட்ஸ் சூப்பராக எடுத்திருந்தார் அப்படி தான் சொல்லணும். கடைசியில் பார்த்திங்கன்னா டெடிகேட்டட் டு ஆல் பேரண்ட்ஸ்னு கொடுத்து சூப்பராக படத்தை முடிச்சிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குங்கிறத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு சம்பளமே வாங்காமல் பாடல்கள் பாடி கொடுத்துருக்காரு.
மியூசிக் டைரக்ஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு லெத்தாஜிக்காக நம்ம தான் சம்பளம் வாங்கலையே, எதுக்கு இவ்வளோ கேர் எடுத்து பண்ணோம் அப்படிலாம் இல்லாமல் பயங்கரமாக கேர் எடுத்து இந்த படத்தை கிராஃப்ட் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லா படமே சூப்பராக இருக்குது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லா பாட்டையும் வந்து படம் ஃபுல்லாக வச்சுட்டாங்க அப்படின்னா ஒருமாரி நல்லாவே இல்லைங்க. ஐ மீன் எப்படி சொல்ல, ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அது ஸ்லைட்லி இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படி தான் சொல்லணும். பட் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதனாலே படம் வந்து பார்த்திங்கன்னா போர் அடிக்கல. முக்கியமாக கென் கருணாஸ் அவர்களுடைய எனர்ஜி படத்தில் ஆசமாக இருந்தனாலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலி ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி போர் அடிக்கல. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்லைட்லி ஒரு சில இடத்துல கிரிஞ்சாகவும் ஒரு மாதிரி இல்லாஜிக்கலாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஸ்கூல் லைஃப்பில் இப்படிலாம் இருக்காது. ஃபஸ்ட்டு படங்கிறதே ஒரு ஃபேண்டசி தான். அந்த ஃபேண்டசியை ஒரு லிமிட்லேருந்து காட்டணும். அந்த லிமிட்லாம் தாண்டி ஓவர் ஃபேண்டசியாக காட்டினதே எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலி கிளிக் ஆகலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூடியூபர்ஸ் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துலேருந்து நிறையா சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரோலும் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வைக்கணும் ஒன்று வைக்காமல், ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களால படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காண்டி சும்மா கடமைக்கேன்னு வைக்காமல் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரோல் வந்து படத்துக்கு தேவைப்பட்டது. அதனாலே அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லியாகணும். முக்கியமாக நம்ம தாஜ் அவர் வந்து நடிச்சிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணிகண்டன் அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக அவங்க கேங்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம ரீல்ஸ்லலாம் பார்க்கும்போது சும்மா ஒரு 1 மினிட் 30 செகண்ட்ஸ் அப்படி தான் பார்ப்போம். ஸோ பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது திரும்ப அந்த ஒரு வைபு, அவங்க ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வைப் வந்து ரீல்ஸில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களே, ஸோ அந்த வைப் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லியாகும். ஸோ ஓவரால் சொல்ல போனாங்க இந்த படத்தை வந்து ஒன் டைம் போய் பார்க்கலாம். ரொம்ப ஆஹா ஓஹோ செம்ம ஒரு நல்ல ஸ்கூல் பேஸ்டு ஃபிலிம் அப்படிலாம் சொல்ல முடியாது. 3 அளவுக்குலாம் அவ்வளோ சூப்பரான படம்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ மோசமான படமும் கிடையாது. கண்டிப்பாக ஒன் டைம் போய் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் போய் படம் வந்து பார்த்துட்டு வந்தோம். ஸோ எங்கள் 4 பேருக்குமே படம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் மிட்டு அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ பட் நான் ட்விட்டர்லாம் எடுத்து பார்க்குறேன், ஃபுல்லாக வந்து சூப்பர் படம், நான் 5க்கு 4 ரேட்டிங் கொடுப்பேன் அப்படி இப்படி ஆஹா ஓஹாலாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யாராவது நம்மளுடைய வியூவர்ஸ் யூத் படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹானஸ்ட்டான ரிவ்யூஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ண போவாங்க. சீரியஸ்லி எனக்கு தெரில இந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்னு. நான் வாண்டடாக ஒன்று ஹேட்லாம் பரப்பல, என்னோடைய ஹானஸ்டான ஒப்பீனியனை தான் வந்து நான் சொல்கிறேன். செகண்ட் ஹாஃபையும் ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரி அந்த ஒரு நல்ல ஒரு வைபாக அந்த ஒரு ரேஞ்சிலே கொண்டு போயிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் 12th வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால் படிக்கணும் அப்படின்னு வந்து தோணி படித்து மார்க் வாங்கி அப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் முடிச்சிருக்கலாங்கிறது என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஐம் நாட் அ டேரக்டர், ஹீ இஸ் அ டேரக்டர். அவரோட விஷன்லேருந்து எடுத்திருக்காரு. அது ஃபஸ்ட் ஆஃப் கிளிக் ஆகிருக்கு, செகண்ட் ஆஃப் எனக்கு கிளிக் ஆகலை. ஸோ அதே மாதிரி யூத் படம் பார்த்தவங்க நம்ம வீடியோ யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இந்த படத்துக்கான உங்களுடைய ஹானஸ்டான ரிவ்யூஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண போங்க. இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10 அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 10 6 வந்து கொடுப்பேன். ஏன்னா தான் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி ஸ்லைட்லி எனக்கு வந்து பிடிக்கலனாலுமே படம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்கேஜாக போச்சு, என்டர்டெய்னிங்காக போச்சு, எங்கேயுமே போர் அடிக்கல. ஸோ அந்த காரணத்துக்காண்டியே நான் வந்து பார்த்திங்கன்னா 6 கொடுப்பேன். ஸோ உங்களுடைய ரேட்டிங்ஸ் என்ன, ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. ரொம்ப பேராக கமெண்ட் பண்ணலைனாலுமே ஸோ சின்னதாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ட்விட்டராக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து படம் ஆஹா ஓஹோ சூப்பர் அந்த ரேஞ்சில் வந்து பேசுகிறாங்க. எங்களுக்கு தான் ஐ மீன் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸை 4 பேர் போயிருந்தோம், எங்கள் யாருக்குமே அந்தளவு பிடிக்கலைங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ எங்களுக்கு தான் இந்த படம் வந்து கனெக்ட் ஆகலையா இல்லை ஆடியன்ஸுக்கு உங்களுக்கும் கனெக்ட் ஆகலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ படம் பார்த்தவங்க மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.